பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர்ஸ்தலம் திருவானைக்கோவில் திருச்சியில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாய்மானவர், ஐயடிகள், காடவர்கோன் இவங்கெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம். இது அம்மனோட சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்குங்க. இந்த திருவானைக்கோவிலில் இருக்கும் ஜம்புலிங்கத்தை அன்னை அகிலாண்டேஸ்வரி தான் உருவாக்கியிருக்காங்க தண்ணீரால். திருவானைக்கோவிலில் 4வது திருச்சுற்று மதில் கட்டும்போது இறைவனை ஒரு சித்தரை போல அங்கே வேலை செஞ்ச பணியாளர்களுக்கெல்லாம் திருநீர் அள்ளி கொடுக்குறாரு. அது அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்கமாக மாறியது. இதனால தான் இந்த மதிலை திருநீற்றான் மதில் அப்படின்னு சொல்கிறோங்க. ஜம்புகேஸ்வரர் லிங்கம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் தண்ணீர் கசிவு இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. காவேரியோட நீர்மட்டமும் லிங்கம் இருக்கும் இடத்தோட நீர்மட்டமும் ஒன்றா இருக்குது. காவேரி தண்ணி இல்லாமல் வறண்டு இருந்தால் கூட இங்கே தண்ணி நீர் கசிவு வற்றுவதில்லை, இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுதான் இதோட சிறப்புங்க. அந்த வெண்ணாவல் மரத்தடியில் தான் சிவலிங்கமும் இருந்துச்சுங்க. சிவகணங்கள் 2 பேர் அவங்க பெற்ற சாபம் காரணமாக யானையாகவும் சிலந்தியாகவும் பிறக்கிறாங்க. அப்போ அந்த சிலந்தி என்ன நினைக்குதுன்னா, இந்த சிவலிங்கம் வெயிலையும் மழையிலையும் இருக்குது, இதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினச்சி சிலந்தி வலையை பின்னி அது மேலே சிவலிங்கத்து மேலே தூசி இலையெல்லாம் உழுகாமல் பாதுகாத்து வருது. அப்புறம் யானை என்ன பண்ணுதுன்னா, தினமும் சிவனை வணங்குறதுக்காக காவேரி ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு தண்ணியும் பூவும் எடுத்துகிட்டு வருதுங்க. அந்த சிலந்தி வலையெல்லாம் பிச்சுட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் ஆக்கிது யானை. இப்படி டெய்லி இவங்க 2 பேரும் தொடர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. இது சிலந்தி என்னடா நம்ம பின்ன வலையை இது எடுத்துக்கிட்டே இருக்கே, தினமும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன்னு அது கோபம் ஏற்பட்டு சரி ஒரு நாள் இதுக்கு பாடம் கட்டணும் அப்படின்ட்டு யானையோட தும்பிக்கையில் போயிடுதுங்க. போய் 2 பேரும் சண்டை போடுது. யானையும் சிலந்தியும் சண்டை போட்டு 2 பேருமே செத்து போயிடுது. இவங்க சிவபக்திக்கு மெச்சிய சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை பார்த்துட்டு யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கிடுறாரு. சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கோட் சோழன்கிற அரசனாக பிறந்துருது. பூர்வ ஜென்ம வாசனையில் கோச்செங்கோட் சோழன் 70 மாட கோயில்களை கட்டியிருக்கார், யானை புக முடியாதபடி. அதில் முதல்ல கட்டின கோயில் இந்த திருவானைக்கோவில் தான். அகிலாண்டேஸ்வரி அன்னை காதில் போட்டிருக்க காதணியோட பேர் தாடகங்கள்னு பேருங்க. இது பார்த்தாலே எல்லாருக்கும் கஷ்டங்கள்லாம் போக்கக்கூடியது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் அம்பாள் ரொம்ப உக்கிரமாக ஒரு உருவத்தோடு தான் இருந்திருக்காங்க. இது பக்தர்கள்லாம் பயந்துட்டுருக்கவும் ஆதிசங்கரர் இந்த சக்கர ரூபமாக இருக்கிற காதணிகளை செஞ்சு அம்பாளோட உக்கிரத்தெல்லாம் தணிக்கிறாரு. மேலும் அவங்களோட உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக இப்போ அம்மா ரொம்ப கோபமாக இருந்தால் பிள்ளைங்களை பார்த்தா அப்படியே அமைதியாகிடுவாங்க. அதனால் அன்னைக்கு முன்னாடி பிள்ளையாரையும் அவங்களோட பின்புறத்தில் முருகனையும் பிரதிஷ்டை செய்கிறாங்க. காலையில் கோபூஜை இந்த ஸ்தலத்தில் நடைபெறுதுங்க. உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்மனை போல பெண் வேடம் தலையில் கிரீடம் அணிஞ்சிட்டு மேல வாத்தியங்கள் முழங்க யானை முன் செல்ல சாமி சந்நிதிக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் செய்கிறது இந்த திருவானைக்கோவில் ஸ்தலத்தோட தனி சிறப்பு. அம்மா கிடையாது, பிறந்தவொடனே அவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா கிடையாது, மனைவி கிடையாது, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை ரொம்ப விருப்பம் இருக்குது, நான் போகிறேன். அப்போ தான் அவரோட முற்பிறவி கதை சொல்கிறார். இந்த மாதிரி காலகஸ்தியில் நீ சிலந்தியாக இருந்த,
அங்கே வந்து ஒரு யானை இருந்தது. இந்த சிலந்தி போய் டெய்லியும் சுவாமிக்கு அந்த முன் மண்டபம் அர்த்த மண்டபம் அதெல்லாம் வச்சு கோயில் கட்டோம். யானைக்கு தெரியாதுல்ல, நம்ம என்ன நினச்சிக்கலாம், சிலந்தி வேலை நினச்சிக்கலாம். இந்த யானை நினைக்குது, தண்ணியை உறிஞ்சி அந்த சிலந்தி வேலை மேலே அடிச்சுட்டு இந்த சிலந்தி வந்து தான் எச்சிலால் கோயில் கட்டுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு அடுத்த நாள் வந்து திரும்ப வந்து இந்த முன் மண்டபம் அர்த்த மண்டபம் சுவாமிக்கு கருவறை எல்லாம் சிலந்தி தன் வாயாலேயே கட்டு. இது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சிலந்திக்கு யானைக்கு ஒரு நாள் பெரிய சண்டையே. இந்த சிலந்தி ஒரு ஐடியா பண்ணுது, இந்த யானையை போட்டோம்னா வேலை முடிஞ்சில்ல அப்படின்னு நேராக யானையோட தும்பிக்குள்ளே போய் கடிச்சோம்னா யானை இறந்துருது. யானை இறக்கும் பொழுது அந்த வாய் குர்பாஸ் ஆகிடும் இல்லையா தும்பிக்கு, இந்த சிலந்தையும் வெளியில் வர முடியாமல் இறந்து. அதனால தான் நீ வந்து இப்போ சிலந்தியாக உடம்பு பூரா அந்த சிலந்தியாக இருக்குது. நீ வந்து அப்போ சிலந்தியாக இருந்தே கோயில் கட்டினேன், இப்போ ராஜாவாக இருக்க, இப்போ கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி திருச்சியே பெரிய வனமாக இருந்தது. எங்கள் வீடுகள்லாம் எதுவும் இல்லாமல் டோட்டலாகவே பெரிய காடு. தஞ்சாவூர் தான் அப்போ கவனி. இதெல்லாம் வந்து காடும் காட்டு பகுதிகளுமா இந்த பகுதியில் இருக்குது. அப்போ யோசிச்சவன் தான் சரி ஓகே இங்கேயே நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கட்டின முதல் கோவில் இதுதான் நீலாண்டேஸ்வரி. இங்கே அந்த நீர் ஓடை தண்ணி ஆறு ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ஆறு மேலேயே சுவாமியை கட்டியிருக்கான். அதனால தான் சுவாமிக்கு முன்னாடி போனீங்கன்னா தண்ணி எடுத்து காட்டுவோம். இன்றைக்கும் அந்த தண்ணி அதில் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறு இது இந்த வழியாக கிராஸ் பண்ணி காவேரி அன்னைக்கு இந்த வழியாக காவேரி போயிட்டு இருந்தா இருந்திருக்குது. ஸோ தண்ணீரோட ஸ்தலம் என்ன நடக்குதோ இல்லையா இங்கே வந்தால் கடன் அடையும். சரி, நான் இங்கே வந்து நிறையா கடன் கட்டியிருக்கேன். என் வாழ்க்கை திருப்பமான கோவில் இதுதான். அவங்களை எதிர்பார்க்கவும் இல்லை, உண்மையிலே சொல்லுவாங்க. நான் வந்து உங்களை வீடியோ அறிவிச்சுட்டாங்களே சாமிங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். சரி வராங்க பாருங்க. நீங்க சொன்னது அது எங்களுக்கு தெரியல. ஆனா நான் இப்ப இது பார்த்துட்டு ஐயா பார்த்துட்டு வரேன். இது எனக்கு 22ஆம் நட்சத்திரம் சாமி. ரோகிணிக்கு 22ஆம் நட்சத்திரம் அது வந்து சாமி சுவாமி சிலந்தியை கடிச்சு சிலந்தி வந்து சுவாமி மேலே இருக்கு. நம்ம போய் மங்கையர் கடைசி போய் வாயால் ஊதுறாங்க. சுவாமி மேலே எப்படி நீ எச்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனைவியை இனிமேல் வந்து என் முகத்தை விட்டுக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நைட்டு வந்து சிவபெருமான் வந்து கனவுல வந்து அவருக்கு அந்த அம்மா ஊதின இடம் போக மீதி இடம்லாம் காயமாக இருந்து சீ பிடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கு. சி ஆத்திய மங்கை, அதாவது பின்னாடி வந்து சியாத்த மங்கை அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் அந்த முக்தி அப்படிங்கிறது அங்கே தான். அதுவும் சிலந்தியோட தொடர்புடைய கோவில் தான். அங்கே நந்தி கிடையாது, நந்தி இது கிடையாது, சிம்ம வாகனம். அந்த பக்கம் பரவாயில்ல, நல்லா அப்படியா சந்தோஷம். நிறைய பஸ் வசதியெல்லாம் இருக்குங்க. இதில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு கோயில் காலையில் 5:30 மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு 9 மணிக்கு தான் நட சாத்துறாங்க. நடுவில் சாத்துறது கிடையாது. மிச்ச நாளில் தான் காலையில் 5:30க்கு திறந்தாங்கன்னா 1 மணிக்கு சாத்திடுவாங்க. திருப்பி 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டைம்.